ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சவ்வரிசி புட்டு தான் செய்ய போகிறோம். இது பாருங்கள், இதில் வந்து முந்திரி பருப்பு, பட்டை, ஏலக்காய் இதுதான் போட்டுருக்கேன். இதை தாளிக்கிறேன். கொஞ்சம் செவக்க அந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் செவக்க இருந்தால் போதும். ரொம்ப கருகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக செவந்தாலே போதும். இங்கே பாருங்கள், சவ்வரிசியை கொஞ்சம் நல்லா ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுக்கிட்டு இதில் இந்த டப்பாவில் தண்ணி வந்து ரொம்ப நிற்கக்கூடாது. வச்சுருக்கோங்க, இதில் மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இது நல்லா ஒரு மூடி, நல்லா பெரிய தேங்காயில் ஒரு மூடி நாங்கள் போட்டிருக்கேன். தண்ணி லைட்டாக தான் சேர்க்கணும், ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. தேவையான அளவு இனிப்புக்கு வந்து இது நல்லா ருசின்னு வரும். அதனால இனிப்பை கொஞ்சம் போட்டுக்கணும். இனிப்பை போட்டுக்கிட்டு அந்த இனிப்புக்கு தகுந்தாப்புல உப்பு சேர்க்கணும். இப்போ அங்கே ஒரு டம்ளர் நல்லா கெட்டி பாலாக எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் பால். அதில் இது ஊற்றிக்கிட்டு லைட்டாக கிளறிடும். இது வந்து சட்டி வந்து எனக்கு பத்தலை, ஏன்னா பெருசாக நல்லா நிறையா வேணும், டம்முன்னு வரும். அதனால் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு 2 விசில் வச்சுக்க வேண்டியதான். குக்கரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு 2 டம்ளர் கூட தண்ணி ஊற்றி 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை தூக்கி இந்த குக்கருக்குள்ளே வச்சுக்கணும். வச்சு ஒரு 2 விசில் வச்சுக்கணும். வெந்த பிறகு பார்க்கலாம்.